எந்த ஆபத்தை அதிகமாய், முக்கியமாய், பிரதானமாய் வலியுறுத்தி புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லி காண்பிக்குது? இதிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதை ரொம்ப வலியுறுத்தி முக்கியமா பிரதானமா சொல்லுது புதிய ஏற்பாடு? பாவம். பாவம். புதிய ஏற்பாட்டுக்கு போயிட்டு எதிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் இருக்கிற பதில் என்னது? பாவம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இதுதான் மிகப்பெரிய ஆபத்துன்றதை எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்? என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ்? ஒன்று என்ன சொன்னேன், பாவத்திலிருந்து தான் மற்ற ஆபத்தெல்லாம் வந்தது. ரெண்டாவது வந்து பாவம் வந்து நரகத்தில் போய் முடியுது. இவ்வளோ மோசமான ஒரு இதில் போய் முடியறதுனால இதுதான் பெரிய ஆபத்து. பாருங்க, பாவம் இல்லைன்னா நரகம் இல்லை. பாவிகளுக்கு தான் நரகம் பிரச்சனை. பாவம் செய்யலைன்னா நரகம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ பாவம் இருக்கிறதுனால தான் நரகம் பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன், நரகத்தை விட நான் சொல்லுவேன் பாவம் தான் பெரிய பிரச்சனைன்னு. பெரிய ஆபத்து அது நரகம் மட்டும் கிடையாது, பாவம். பாவம் தான் அங்கே போய் விடும் ஆளை. இப்போ பாவம் ஏன் இவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குது? எல்லா மற்ற ஆபத்துகளை கொண்டு வருது, நரகத்துக்கே கொண்டு போகுது. மூன்றாவது, பாவம் எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ மோசமான ஒரு காரியம்னு புரிஞ்சுக்கணும்னா சிலுவையை பாருங்க. சிலுவை தான் பாவத்துக்கு பதில், நரகத்துக்கு பதில். நரகத்துக்கு ஏன் சிலுவை பதில்? பாவத்துக்கு ஏன் சிலுவை பதில்? சிலுவையே ஒரு நரகம் தாங்க. அதாவது இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக நரகத்தை அனுபவித்தார். சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கிறிஸ்தவர்களே நரகத்தை ஒதுக்கிட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நரகத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா சிலுவையே உருப்படியா புரிஞ்சுக்க முடியாது. சிலுவையில இயேசு அனுபவித்தது என்னதுங்க? நரக பாடுங்க, நரக வேதனை. நமக்கு வர வேண்டிய அந்த நரகத்தை சிலுவையிலேயே அவர் தம் மேல சுமந்து தீர்க்கிறார். நரகத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா சிலுவையினுடைய ஆழத்தையே புரிஞ்சுக்க முடியாது. சிலுவையினுடைய பாடுகள் எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எந்த அளவுக்கு பாடுபட முடியுமோ பாடுபட்டாருங்க இயேசு. யோசித்து பாருங்க, அவருடைய பாடுகளை யோசித்து பாருங்க. அவருடைய பாடை யோசிக்கும் போது, அங்க பாட பார்க்கும் போது அங்க நரகமே தெரியுது, ஒரு விதமான நரகமே தெரியுது. அது மட்டும் இல்ல, பாவம் எவ்வளவு ஒரு கோரமான ஒரு காரியம் என்று தெரியுது. அவருடைய பாட கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி அடிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட அந்த வாரடியே வந்து ஆளை கொன்றோம் பாருங்க, அந்த மாதிரி அடிக்கப்படுறாரு. உழுத நிலம் போல ஆயிடுது அவருடைய முதுகு, சதை கிழிக்கப்படுது. அவரை நிந்திக்கிறாங்க, துப்புறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அப்புறம் சிலுவையில் போடுறாங்க, ஆணி அடிக்கிறாங்க. இந்த பிசிக்கல் பெயின், சரீர பிரகாரமா அவர் அனுபவிச்ச அந்த வேதனை, வலி யோசித்து பாருங்க. ரொம்ப பயங்கரமான வலி, வேதனை. ஆனா அது மட்டும் இல்ல, மற்ற விதத்திலையும் வேதனை அனுபவித்தார். வெறும் சரீரத்தில் மட்டும் இல்லை, வெறும் அந்த ஆணி உள்ள போச்சு, வெறும் அந்த முட்கீடத்தை போட்டாங்க, வெறும் வாரநாள் அடிச்சாங்க அப்படின்றது மட்டும் இல்லை. பிசிக்கல் சரீர வேதனையே பயங்கர வேதனை. மூச்சு திணறல்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு மூச்சு திணறல்னால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு. சிலுவையில் ஒருத்தவங்க மரிக்கிறதே அந்த மூச்சு திணறல்னால, மூச்சு விட முடியாததுனால. எல்லா விதமான வேதனையும் இயேசு சிலுவையில் பட்டார். நான் சொல்றது வெறும் சரீர வேதனையை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா அது மட்டும் இல்ல, மனதளவில் வேதனைப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையை பற்றி யோசித்து பார்க்கிறதே அவருக்கு அவ்வளவு பெரிய வேதனையா இருக்குது. வரப்போகிற அந்த சிலுவையை யோசிக்கிறப்பவே ரத்த வேர்வை சிந்துகிறார். இமோஷனல் பெயின், ஸ்பிரிச்சுவல் பெயின், ஆவிக்குரிய ரீதியில் வேதனை. உலகத்தின் பாவமே அவர் மேல வைக்கப்பட்டது. பாவமே அறியாத அவர் பாவமானார், சாபமானார். தேவ கோபாக்கினை அவர் மேல ஊற்றப்பட்டது. நியாய தீர்ப்பு நாள்ல தேவ கோபாக்கினை நரகத்தில் ஊற்றப்பட போகிறது. ஆனா அட்வான்ஸா சிலுவையில் ஊற்றப்பட்டது தேவ கோபாக்கினை. சிலருக்கு இதுவும் பிடிக்காது பாருங்க, நரகம்னா சொல்ல பிடிக்காது, தேவ கோபாக்கினை, அவர்கிட்ட கோபம் இருக்குன்னு சொன்னா பிடிக்காது. ஆனா அவர்கிட்ட கோபமும் இருக்கு, கோபப்பட முடியாது அவரு.
எங்கே இருக்கணுமோ, எப்படி இருக்கணுமோ, யார்கிட்ட காமிக்கணுமோ அந்த விதமான கோபம் அவர்கிட்ட இருக்குங்க. காண்பிப்பாருங்க. அவர் நம்மகிட்ட காண்பிக்க கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் காண்பிக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் மேலே காண்பிக்கிறார். கோபாக்கினியை ஊற்றுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முடிஞ்சா நீங்கட்டும் இயேசு ஜெபிக்கிறாரே. என்ன பாத்திரங்க அது? அவனுடைய அர்த்தமே the cup of God's wrath, தேவ கோபாக்கினை என்ற அந்த பாத்திரம். அதை யோசித்து பார்த்து தான் வேதனைப்படுறாரு. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன்ல, நரகத்தில் இருக்கிற மோசமான காரியம் என்னன்னா, நித்தியமாய் ஜனங்க தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுறாங்க. அவங்க விரும்புறதுனால பிரிக்கப்படுறாங்க. ஆனா சிலுவையில இயேசு பிரிக்கப்பட்டார். நித்தியமாய் அவரோட இருந்த தகப்பன் அவரை பார்த்து சொல்றார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சாங்க சிலுவையில். அந்த பிரிவினையுடைய வேதனை நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னன்னு புரியாதுங்க. நாம நித்தியமாய் பிதாவோட இல்லை. என்ன சொல்ல வரேன்? இயேசு சிலுவையில் அனுபவித்தது நரகம் மாதிரி, நரகனே சொல்லலாம். நம்முடைய நரகத்தை தன் மேல சுமந்து ஏற்றுக்கொண்டார். அப்போ எப்படிங்க நரகம்னு சொல்றவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில் சிலுவை. சிலுவையில் இயேசு உங்களுக்காக எங்களுக்காக நரகத்தையே ஏற்றுக்கொண்டார். நரகத்தையே சுமக்கிறாருங்க. ஏன்? நீங்களும் நானும் அங்கே போக தேவையில்லை. யாருமே அங்கே போக தேவையில்லை. இயேசுவை நம்பினா போதும், அங்கே போவே தேவையில்லை. பாருங்க, நரகத்தில் போய் முடியணும்னு அவசியமே கிடையாது. இதற்கெல்லாம் ஒரு பதில் உண்டாயிடுச்சு. சிலுவை தான் பதில். ஆனால் இது பதில்ன்றது மட்டும் இல்லை, அந்த பாடுகள் எந்த அளவுக்கு அவர் பாடுபடுகிறார் அப்படின்றத பார்க்கும்போது இந்த பாவம் எவ்வளோ கொடூரமானது என்பதை தெரியுது. பாருங்க, ஏங்க அவ்வளோ பாடு? நம்மளை ரட்சிக்கணும்னா ஏன் அந்த அளவுக்கு போகணுமா? இந்த அளவுக்கு போகணுமா என்ன? யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த அளவுக்கு இயேசு பாடுபடுறது அவசியமா? ஏன் அவசியம்னா, பாவம் அவ்வளோ மோசம். பாவத்துக்கு ஏற்ற கிரயம் அங்கே செலுத்தப்பட வேண்டும். அது ஏற்ற கிரயம்னா என்னன்னா, அந்த அளவுக்கு பாடுபட்டு மரிக்க வேண்டும் தேவகுமாரன். இதன் மூலமா பாவம் எவ்வளோ மோசம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். பாவம் லேசான ஒரு காரியம் இல்லைங்க, மிகப்பெரிய ஆபத்து, மிக மோசமான காரியம். இதை லேசில் அகற்ற முடியாது. தேவகுமாரனே நரகத்தையே சிலுவையில் அனுபவிக்கிறார். இப்போ பாவம் மோசன்றதை நான் காண்பிச்சிட்டேன். எவ்வளோ மோசமான விளைவில் போய் முடியுது நரகம். ஆனால் இதுக்கு பதில் சிலுவை. சிலுவை ஏன் நடந்தது? யாருமே நரகத்துக்கு போக தேவையில்லை. யாருமே நரகத்துக்கு போக தேவையில்லை. நரகத்தை தப்பிக்கிறது இன்றைக்கு இயேசுவை நம்பினா போதும். இயேசுவை நம்பினா போதும். உங்களுக்காக நரகத்தை சுமந்து தீர்த்த அந்த இயேசுவை நம்பினா போதும். நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறீங்க. விசுவாசியாக இருந்தீங்கன்னா, இந்த இயேசு உங்களை இந்த பாவத்திலிருந்து, அது கொண்டு வருகிற இந்த மிக மோசமான இந்த நரகத்திலிருந்து உங்களை ரட்சித்திருக்கிறார். இது அடிப்படை கிறிஸ்தவ போதனை. இதோட பேசிக்காக போக முடியாது. ஆனால் நம்ம எப்போ யோசித்து பார்த்துருக்கோன்ற, யோசித்து பாருங்கள்ன்றதற்காக தான் இதை பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. இயேசு உங்களை இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவம் கொண்டு வருகிற இந்த மிக மோசமான விளைவு, இந்த நித்திய நரகத்திலிருந்து உங்களை ரட்சித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். பல அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கு. பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அடிப்படையான ஒரு ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்பு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்பு. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இல்லாததை யோசிக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய பாக்கியங்க. இது எவ்வளோ காசு கொடுத்தாலும், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பாவ மன்னிப்பை வாங்கிக்கவே முடியாது. இவருடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா இது ரொம்ப பெரிய பாக்கியம். வேதம் எப்படி போதிக்குது பாருங்க. இதை எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குள் உண்டாயிருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இந்த மீட்பினுடைய ரொம்ப பேசிக்கான ஒரு இது என்னது? பாவ மன்னிப்பாகிய
மீட்பு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் தான் கொடுக்க முடியும். இதை இவ்வளோ கிருபை காட்டினாதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். நம்ம அது சில நேரம் லேசா நினைச்சுக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்களா? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இதெல்லாம் வருது இல்லை? அங்கே 1 கொரிந்தியர் 6:11 இந்த முடிவில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கழுவப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கழுவப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளோ நடந்திருக்கு. இன்னொன்று, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இப்போ நான் சொன்னது போல பாவத்தின் நிமித்தமாக வர வேண்டிய தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்தின் நிமித்தமாக வர வேண்டிய தண்டனை இன்னைக்கும் நாளைக்கும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தண்டனை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் விசுவாசியா இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை தண்டிப்பதில்லை, உங்களை தண்டிப்பதில்லை. தண்டனை பாருங்க. சிலர் இன்றைக்கு ஒருவேளை அவங்களுக்கு சில நாச மோசங்கள் நடந்ததுனால சில நேரம் எப்படி யோசிக்க தோணுது, என் பாவத்துக்கு கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரா? என் பாவத்துக்கு கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரா? கிடையாதுங்க. நீங்கள் விசுவாசிங்க, ரட்சிப்பின் கண்ணாடி வழியாக பாருங்க உங்கள் வாழ்க்கையை. ஒருவேளை நாச மோசங்கள் நடந்திருந்தா கூட உண்மை என்னன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா உங்கள் தண்டனையை இயேசு ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ உங்களுக்கு இருக்கிறது தண்டனை கிடையாது. ஒருவேளை நாச மோசங்கள் நடந்ததுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒருவேளை அது மாதிரி நடந்திருந்தா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாமே நாம புரிஞ்சிக்கவும் முடியாது, முயற்சி செய்ய வேண்டாம், தலையை பிச்சுக்கணும் பாருங்க அது. ஆனால் ஒரு காரியத்தை யோசிச்சிடக்கூடாது, இது என் பாவத்துக்கு தண்டனை கொடுக்குறாரா கர்த்தர்ன்ற மாதிரி. ஏசாயா 53:5 பாருங்க, எப்படி இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டார். இப்போதான் இயேசுடைய பாடுகளை பற்றி நான் சொன்னேன். நான் இந்த பகுதி அருமையாக அதை வர்ணிக்குது பாருங்க. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, சொல்லுங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சொல்லுங்க நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். தண்டனை அவர் மேல போயிற்று. சிலுவை சும்மா கழுத்தில் தொங்கிக்கிட்டா பத்தாது, வீட்டில் வச்சுக்கிட்டா பத்தாது, எல்லாத்தையும் அதன் வழியா பார்க்கணும். காண வாழ்க்கை சிலுவையின் வழியா காண வேண்டும், ரட்சிப்பின் கண்ணாடியின் வழியாக காண வேண்டும். தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தண்டனை கிடையாது. ஒருவேளை சிலருக்கு நாச மோசங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அது தண்டனை கிடையாது. கடவுள் கொடுக்குற தண்டனை கிடையாது. இல்லை, சிலுவையில் இயேசு உங்களுக்காக தண்டிக்கப்பட்டார், எனக்காக தண்டிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் தண்டிக்கப்பட்டார். அப்ப தண்டனை இன்னைக்கும் இல்லை, நித்தியத்திலையும் இல்லை. இந்த நித்திய தண்டனை இல்லாததுதான் மிகப்பெரிய ஒரு எஸ்கேப், மிகப்பெரிய எஸ்கேப். நரகம் இல்லை, நித்திய நரகம் இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், மேலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்றது மட்டும் இல்ல, நித்தியமாய் நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாப்பை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு நித்திய நரகம் இல்லை. உங்களுடைய அந்த இறுதி ரட்சிப்பை எவ்வளோ நிச்சயமா வேதம் சொல்லுது பாருங்க. ரோமர் 5:9-10 எப்படி உண்மையிலே இந்த பாவத்திலிருந்து, அதனுடைய மோசமான விளைவு நரகத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த நரகத்திலிருந்து எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை சொல்றேன் பாருங்க. ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம், ரெண்டு காரியத்தை ஒப்பிடுறார். இப்படி நாம் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க,
ஏற்கனவே இயேசுடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கோபாக்கினைனா வரப்போகிற கோபாக்கினை சொல்கிறார். இறுதியில நியாய தீர்ப்பு நாள்ல ஊற்றப்பட போகிற தேவ கோபாக்கினை. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது இப்ப நாம ரட்சிப்பை பெற்றிருந்தால், ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னா, அப்ப இறுதியில அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அந்த கோபாக்கினையை தப்புவது அதிக நிச்சயமாமே. அதிலிருந்து ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இது உண்மையானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. திரும்ப கான்டெக்ஸ்ட் வந்து அந்த வரப்போகிற அந்த கோபாக்கினை யோசித்து பார்க்கிறார் பவுல். அதை யோசித்து பார்க்கிறார் பாருங்க. இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்குறோம்ல அந்த நரகத்தை பற்றி, அதை நம்ம எப்படி தப்பிக்கிறோம், அது எப்படி அதுலேருந்து நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோன்றதை அதையும் பவுலும் யோசித்து பார்க்குறாரு. இங்கே எப்படி யோசித்து பார்க்குறாரு, எப்பா நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தனா அன்னைக்கு நீ தப்புறது நிச்சயம்ன்றாரு. எப்படி சொல்றாரு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், தேவனுக்கு நாம் சத்ருவா இருந்தோம், அந்த நேரத்திலே அவருடைய குமாரனை அனுப்பி குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். ஒப்புரவாக்கப்பட்டோமானால்னா என்ன அர்த்தம்? வார்த்தை பயங்கரமா இருக்கு. நாம் தூரமா இருந்தோம், தேவனிடத்திலிருந்து ரொம்ப தூரமா, எதிரியா இருந்தோம், சத்ருவா இருந்தோம். சத்ருவா இருக்கிற நேரத்தில் குமாரன் அனுப்பி குமாரன் மரணத்தின் மூலமாக நம்ம கிட்டி சேர்த்துட்டார்னா, ஒப்புரவாக்கிட்டார்னா கிட்டி சேர்த்துட்டார், கிட்ட கொண்டு வந்துட்டார். ஒன்றாய் நாம அவரோட சேர்ந்து விட்டோம், அவருடைய குடும்பத்தாராய் ஆகிவிட்டோம், பிள்ளைகளாய் ஆக்கிட்டார். இதெல்லாம் அதை நோக்கி போது பாருங்க. தூரமா இருந்த நம்மை கிட்ட கொண்டு வந்துட்டார்னா, நம்மோட ஒன்றாய் சேர்ந்துட்டார்னா, நமக்கும் அவருக்கும் சமாதானம் உண்டாயிருச்சுன்னா, அவருக்கும் நமக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கடவுளுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். என்ன சொல்றார் பவுல், எப்ப சத்ருவா இருந்தா அந்த ரொம்ப படுமோச நிலையில இருக்கும் போது நம்மள கிட்டி சேர்த்துட்டார்னா, இப்போ நாம அவரோட ஒன்றாய் இருக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அந்த இறுதி ரட்சிப்பை யோசித்து பார்க்க சொல்றாரு பாருங்க. அது அதிக நிச்சயம்ன்றத சொல்லுகிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:9-10 அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்தில் அருமையாக வருது எப்படி அந்த நரகத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோன்றது. இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. அதாவது இயேசு எப்படி திரும்ப வருவார், நம்மளை அந்த கோபாக்கினையிலிருந்து ரட்சிப்பார் என்பதை சொல்றார். இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. இந்த இயேசு வந்து இப்போ என்னை ரட்சிக்கிறவர் மட்டும் கிடையாது. இந்த இயேசு இப்போ எனக்கு ஏதோ பாவ மன்னிப்பை கொடுத்து, இப்போ எனக்கு ஏதோ ஆசீர்வாதங்களை கொடுத்து, இப்போ ஓரளவுக்கு எனக்கு உதவி செய்கிறவர் மட்டும் இல்லை, இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கிறார். இந்த ஆபத்து என்னன்னு பார்த்துருக்கோம். மிகப்பெரிய ஆபத்து என்னது? பாவம். ப்ளஸ் இந்த பாவம் ரொம்ப மோசமான விளைவு, பாவத்தினுடைய ரொம்ப மோசமான விளைவு என்னது? ரெண்டாவது மரணம், அதாவது நரகம். இதிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், இதிலிருந்து தப்பிட்டோம், நாம தப்பிச்சிட்டோம். அதாவது நியாய தீர்ப்பு நாளிலிருந்து இனிமேதான் தப்பிக்க போறோம். அந்த நாள் இன்னும் வரல. ஆனா அன்னைக்கு தப்பிக்கிறது ரொம்ப நிச்சயம், அதிக நிச்சயம். பவுல் எப்படி சொல்றாரு? அதிக நிச்சயம். நம்முடைய ரட்சிப்பு வந்து அந்த நாள்ல நம்ம தப்பிக்கிறத அதிக நிச்சயமா ஆக்கிடுச்சு. நித்தியமாய் நரகத்தில் இருக்க போறது இல்லை நாம. இது எவ்வளவு பெரிய உண்மை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இது எவ்வளவு பெரிய உண்மை, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றது யோசித்து பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நாம தப்பிட்டோம். தப்பிக்கிறது நிச்சயம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், நரகத்திலிருந்து நிச்சயம் நாம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டோன்னே கூட சொல்லலாம். நாம் தப்பிக்கிறது நிச்சயம், அதிக நிச்சயம்.
இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து தேவன் நம்மை தப்புவித்துட்டார்.